எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லேசியாக இருக்கும்போது கை கொடுக்கறது நம்ம வந்து தயிர் தான். பாக்கெட் தயிரோ இல்லை வீட்டில் இருக்க தயிரோ தான் நம்மளை காப்பாற்றி விடும். ஸோ அப்படியான ஒரு லேசி டே தான். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணி ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பணும் லஞ்ச் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் எப்போவுமே கை கொடுக்குறது வந்து கர்ட் ரைஸ் தான். அப்புறம் வந்து ஒரு கண்ணு முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புல்சையும் போட்டேன். இந்த புல்சையில் இன்றைக்கி கொஞ்சம் ஆனியன் கீழே போட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த சிம்பிள் மீல் வந்து குழந்தைங்களுக்கு தயிரும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும் அப்படின்னால கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணிவிடுவாங்க. அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் டக்குன்னு இனி தான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பனானா தான் இருந்துச்சு. ஸோ அந்த பனானாவே வச்சு விட்டாச்சு. ஸோ இவ்வளோ ஈஸியாக இன்னையோட லஞ்ச் பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அவசர டைமில் நீங்கள் என்ன சமையல் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஆஃப்டர் ட்ராவல் எவ்வளவு டயர்டாக இருக்கும், அதை எப்படி சமாளிப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பியான நியூ இயர். பி பாசிட்டிவ் அண்ட் என்ஜாய் யுவர் டே.